ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். ஏஐ ஃபீல்டுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ஸா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இது வந்து லேர்ன் பண்ணுமா அப்படின்றத மாதிரி எல்லாருமே வந்து லிங்க்டின்ல எனக்கு டிஎம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏஐ ரிலேட்டட் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் பேசிக் லெவலாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சில கம்பெனிஸ், ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸில் வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஹேக்கர் ரேங்கோ இல்லை லீட் கோட்லேயோ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து டிஎஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நல்லா இந்த டைம்ல நீங்கள் வந்து டிஎஸ் லேர்ன் பண்ணது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி இல்லை நீங்கள் லேர்ன் பண்ணுறதை விட ப்ராப்ளம் லீட் கோடில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கான்செப்ட்ஸ் வந்து ஈஸியா வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்க வந்து சீக்கிரமா லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால வந்து நீங்க வந்து இப்பயே வந்து டிஎஸ் வந்து ஒருவேளை நீங்க ஏஐ வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஏஐ ரிலேட்டட் ஃபீல்டுக்குள்ள வரணும்னா இப்பயில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ ஃபீல்டுக்கு மட்டும் இல்ல, நீங்க வந்து வேற எந்த ரோல் போறதா இருந்தாலும், டெவலப்பர் ரிலேட்டட் ரோல் போறதா இருந்தாலும் டிஎஸ் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து நான் ஜாயின் பண்ண கம்பெனில டிஎஸ் வந்து இல்லை. இப்போ வந்து கரண்ட் கம்பெனில டிஎஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால இப்போதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்க அந்த கம்பெனில வந்து நான் சும்மா வந்து எம்எல் இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன். ஸோ ஃபுல் எம்எல் ரிலேட்டடா தான் ஒர்க்ஸ் இருக்கும். மாடல் ஃபைன் டியூனிங், ட்ரைனிங் அந்த மாதிரி. ஸோ டிஎஸ் வந்து எனக்கு பெருசா தெரியல. இங்க வந்து அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து அவங்க பைத்தான், டேட்டா ஸ்ட்ரக்சர் இதை யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அதில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் வந்து வந்ததுனாவோ பக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக டிஎஸ் தேவை. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு சில கம்பெனில வந்து தேவை, ஒரு சில கம்பெனில தேவை. அதனால வந்து நீங்க வந்து ஸோ தேவையில்லாத எது நம்ம இன்ஜினியர் ரிலேட்டடா போய்க்கலாம் அப்படின்னு இருந்தாலும் நமக்கு வந்து மோஸ்டா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் தான் எல்லாத்துக்குமே பிளேஸ் ஆகணும்னு ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து டிஎஸ் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருந்தா நோ ப்ராப்ளம், ஸ்டார்ட் பண்ண இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா ஒரு 3 months 6 monthsல வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி இதே வந்து காலேஜ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டைம் இருக்கு. நீங்க வந்து பொறுமையா ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதை வந்து நல்லா டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கூட நீங்க ஜாப்க்கு போறதுக்குள்ள ரொம்ப நல்லா டிஎஸ் வந்து கத்துக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, டிஎஸ் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பைத்தானோ ஜாவாவோ ஏதோ ஒன்றுல வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி வந்து நம்ம வந்து சிஎஸ்சியில் படித்தவங்களுக்குலாம் தெரியும், நமக்கு வந்து நிறைய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைன் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் இருந்திருக்கும். அப்போ தெரியல என்ன அதெல்லாம் வந்து எதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஆனால் வந்து நம்ம வந்து ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும் போது நமக்கு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்க இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, இந்த இந்த பேப்பர்ஸ்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ்லாம் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டெவலப்பர் ஆகும் போது அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒருவேளை அவங்க ஒரு சில காலேஜ்ல எல்லாம் வந்து லெக்சரர் இதெல்லாம் சொல்லியே தர மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் கவர்மெண்ட் காலேஜஸ்லாம். ஸோ அவங்களாம் நோ ப்ராப்ளம். நீங்க வந்து உங்கள்கிட்ட இருக்க புக்ஸை வச்சே வந்து நீங்க வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியல அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறத. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோடக்கான கான்செப்டே வந்து இந்த டிஎஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படின்றது. ஸோ டிஎஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அப்போ வந்து இந்த லீட் கோட்லாம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நான் நிறைய கம்பெனிஸில் வந்து இந்த லீட் கோடில் டிஎஸ் தெரியாமல் நான் நிறைய இன்டர்வியூஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்கள் வந்து டிஎஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு
அதெல்லாம் கிராக் பண்ணிருங்க. நானும் வந்து ஒரு வேளை டிஎஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவலுக்கு வந்து லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து நானும் உங்களுக்கு வந்து டுட்டோரியல்ஸ் போடுறேன். அப்படி வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.